இப்ப எனக்கு பணம் எப்படிங்க கிடைக்கும்? நான் இவ்வளவு வயசாகி நான் ஸ்டேஷனும் போனதில்லை, கோர்ட்டும் போனதில்லைங்க. அம்மா நீங்கள் அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட ஏதாவது எழுதி வாங்கியிருக்கீங்களா? பத்திரம் ஏதாவது எழுதி வாங்கினீங்களா? எழுதி வாங்கியிருக்கேனுங்க. எழுதி 3வது தடவையே எழுதி வாங்கியிருக்கேனுங்க. ஓ, 3வது தடவை எழுதி வாங்கியிருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் கொடுக்க மாட்டாங்க. கடைசியா எழுதி கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுதுமா? இப்ப 1 வாரம் தான் ஆகுதுங்க. அவ வீட்டுக்காரர் வெளியூர் போயிருக்கிறானா, அவ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. ஓகே. 83,000 மாசம் 10,000 தரேன்னு சொல்லியிருக்கிறா. ஆனா கொடுக்க மாட்டாங்க. சரி சரி சரி. பெரிய தனக்காரர் வச்சு பேசினாலும் அங்க எல்லாம் எனக்கு கௌரவ குறைச்சு, நீ எதுக்கு அங்க போன அப்படின்னு என்னைய ரொம்ப டார்ச்சல் பண்றாங்க. சரி சரி சரி. இப்ப எனக்கு பணம் வரணுங்க, அவ்வளவு. அவ வட்டியும் வேண்டாங்க, ஒண்ணும் வேண்டாங்க. எனக்கு வயசான காலத்துல அதை வச்சு நான் நீங்க அருகில் இருக்கிற காவல் நிலையத்துல வந்து ஒரு புகார் கொடுத்து அவங்கள காவல் நிலையத்துல உட்கார வச்சு பேசி பாருங்க. அதில் அவங்க பணம் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. இல்லை அங்கேயும் செட்டில்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரே கடைசி ஆப்ஷனு. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பணம் திரும்ப பெறும் வழக்கு வேணால் ஃபைல் பண்ணலாம். ஏன்னா பத்திரம் இருக்குது உங்ககிட்ட, அதை வச்சு நீங்கள் தாராளமாக கோர்ட்டில் போட்டு நீங்கள் வித் இன்ட்ரெஸ்ட்டோட வட்டியோடு சேர்த்து நீங்கள் அதை கட்ட சொல்லி கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கலாம்.